சொல்றது உண்மைதான். செல்வி அதை எனக்காக போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுதான் நான் தெரியாம சாப்பிட்டேன். அது முழுக்க முழுக்க தற்செயலா நடந்தது தானே. கீர்த்தி அதுல மருந்து கலந்து வச்சது எனக்கு நிஜமா தெரியாது. அப்போ கீர்த்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா? நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமா? எதுவும் தீர விசாரிக்காம அவசரப்பட்டு கீர்த்தி மேல பழிய போட்டுட்டோமாப்பா. மாமா, கோவத்தை நாம கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாவம், கீர்த்திக்கும் இந்த கஷ்டம் இருந்திருக்காது. என்னங்க, என்னதான் எனக்கு கோவம் இருந்தாலும் நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு நீங்க நம்பலாம்? என் பொண்ணு செய்யாத தப்புக்கு இவ்வளவு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. மாமா, எதுவும் யோசிக்காதீங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. கீர்த்தி, வாமா, வா. மாமா, என்னதான் இருந்தாலும் நீங்க கீர்த்தியை இவ்வளவு திட்டிருக்க கூடாது. அவசரப்பட்டு எங்க அம்மாவும் போலீஸ கூப்பிட்டுட்டாங்க. அவ எவ்வளவு சொல்லியும் கீர்த்தியை நம்ம நம்பாம இருந்துட்டோம். கீர்த்தி கிட்ட நீங்க கண்டிப்பா இருந்தது எல்லாம் ஓகே தான். ஆனா கொஞ்சம் மனசு இறங்குங்க. அம்மாடி செல்வி, இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு நீ எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கே தெரியல.